தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகாரில் 243 சட்டசபை தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் 202 இடங்களை கைப்பற்றி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. 101 இடங்களில் போட்டியிட்ட பாஜ 89 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் 85 இடங்களில் வென்றுள்ளது. மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 19 இடங்கள் கிடைத்தன. அதே சமயம் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான காங்கிரஸ், இடதுசாரிகள் அடங்கிய மகா கட்பந்தன் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. இந்த கூட்டணி மொத்தம் 34 இடங்களில் மட்டுமே வென்றது. இதைத் தொடர்ந்து பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த முறை முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளத்தை விட பாஜ அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் நிதிஷ்குமாருக்கு மீண்டும் முதல்வர் பதவி வழங்கப்படுமா அல்லது பாஜ தரப்பில் முதல்வர் அறிவிக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த சூழலில் புதிதாக ஆட்சி அமைப்பதற்கான முதற்கட்ட பேச்சுகள் டெல்லியில் நடந்தன. பாஜ, ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினர். அப்போது 6 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என்ற விகிதத்தில் அமைச்சரவைக்கான புதிய ஃபார்முலா முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கூட்டணி கட்சிகளும் ஒப்புக்கொண்டதால் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமடைந்துள்ளன. நிதிஷ்குமாரையே மீண்டும் முதல்வராக பெரும்பாலான கூட்டணி கட்சிகள் விரும்புவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதை உறுதிப்படுத்துவது போல பாஜவை சேர்ந்த துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா பாட்னாவில் நேற்று நிதிஷ்குமாரை சந்தித்தார். தேர்தல் வெற்றிக்காக பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதனால் முதல்வர் பதவி மீண்டும் நிதிஷ்குமாருக்கும் பாஜ, லோக் ஜனசக்தி கட்சிகளுக்கு தலா ஒரு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்படலாம் என தெரிகிறது. அதே நேரத்தில் புதிய ஃபார்முலா படி யார் யாருக்கு எவ்வளவு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்கிற தகவலும் வெளியானது. சட்டசபை மற்றும் பார்லிமெண்ட் விதிகளின்படி மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% பேர் மட்டுமே அமைச்சர்களாக முடியும். அதை வைத்து பார்த்தால் பீகாரில் தற்பொழுது 36 பேரை அமைச்சராக்க முடியும். இந்த விதிகளுக்கு ஏற்பவும் தேஜ கூட்டணியின் ஃபார்முலா படியும் 89 எம்எல்ஏக்கள் கொண்ட பாஜகவுக்கு 15 அல்லது 16 அமைச்சர்கள் கிடைக்கலாம். 85 எம்எல்ஏக்கள் கொண்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளத்துக்கு 14 அமைச்சர்களும் 19 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 3 அமைச்சர் பதவிகளும் கிடைக்கலாம். மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஜ்யசபா எம்பி உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சாவுக்கு தலா ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம். பதவியேற்பு விழாவில் பாஜ மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், பாஜ ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர்.